வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் டைப் தான். அந்த பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த இதில் வந்துட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அந்த சில பேர் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அந்த நாம் இப்போ போஸ்ட் பண்ணுற டைப்பில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒன் டே ஆகோ இது மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். பட் அதுக்கான வியூஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக போயிருக்கு. ஸோ எனிவே நாம் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு விட்டுட்டு அடுத்து அதெல்லாம் பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க என்ன வெப்சைட் பார்க்குறோம், அதுலேருந்து ஏர்னிங் வந்திருக்கா, ஸோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 10,200 அப்படின்றது எடுத்திருக்காரு, ஓகேங்களா. ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டுக்கு 9,792 ரூபாயாக பார்த்திங்கன்னா க்ரெடிட் ஆகிருக்கு. அந்த இதை வந்துட்டு அவர் அனுப்பிச்ச ஸ்க்ரீன்ஷாட் தான், ஓகேங்களா. ஸோ அந்த இதில் வந்துட்டு அவர் எப்படி ஏர்ன் பண்ணுறாரு, அந்த நாமளும் எப்படி இதில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றலாம் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர், ஓடிபி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு எப்போவுமே ரேண்டமாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா இப்போல்லாம் கொஞ்சம் ஹேக் ஆகுது பாஸ்வேர்டெலாம், அதனால் பார்த்து கொடுத்துக்கோங்க. ஏனிங்க அப்படின்றதுனால ஏதோ ஒரு பாஸ்வேர்டை போட்டுக்கலாம் அப்படின்னு போடாமல் ஸோ நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு பாஸ்வேர்டாக போட்டுவீங்க, ஓகேங்களா. அந்த இதனோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த நம்ம பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்துட்டு சிம்பிளாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேக்கேஜ் ஒன்று போடுறோம். அதாவது இதில் பார்த்திங்கன்னா 477 அப்படின்றது போடுறோம் அப்படின்னா அதுக்கடுத்து எக்ஸ்க்ளூசிவ் வந்து ஒரு 360 இது போட்டோம்னா வச்சுக்கோங்களேன். 240 போட்டோம்னா 320 அப்படின்றது அடுத்த நாளே வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதில் போட்ட அமௌண்ட்டை கொஞ்சம் டபுளாக சேர்த்து நம்ம பார்த்திங்கன்னா இதில் எடுத்துலாம், ஓகேங்களா. அதேன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது. இதில் வந்துட்டு இனிமேல் எதுவும் விடாமல் இருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் விடுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் வரும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 477 போட்டோம் இல்லையா, அதை வந்துட்டு எப்போ ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா 58 நாள்னு இருக்கும். ஸோ அந்த நாள் வெயிட் பண்ணாமல் நீங்கள் பார்த்தோம்னா பெனிஃபிட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பெனிஃபிட்டில் நமக்கு எக்கச்சக்கமாக ஆஃபர் விடுவாங்க. எப்படின்னா நமக்கு இங்கே டெய்லி ப்ராஃபிட் ஒன்றும் இல்லை, பார்த்திங்கன்னா 240 இருக்கு இல்லையா, இதில் 240 போட்டுட்டு 360 அப்படின்றது அடுத்த நாள் ஏர்ன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு 2 டே ஆஃபரு, 3 டே ஆஃபரு இந்த மாதிரிலாம் இந்த பெனிஃபிட் அப்படின்றதெல்லாம் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த பெனிஃபிட்டில் கொடுக்கும்போது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 1 டே ஆஃபர், 2 டே ஆஃபர் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னென்னா லெவல் 0ன்னு இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நாம் பார்த்திங்கன்னா அதே இதுக்கு தான் லெவல் 1க்கான தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ பெனிஃபிட்லேயும் அதே லெவல் 1 தான் வரணும், ஓகேங்களா. அந்த லெவல் 1 வந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அது வந்துட்டு நல்லா போகும், ஓகேங்களா. ஸோ அந்த 30 டேஸ் அப்படின்றது ரன் ஆகும். அண்ட் தென் நான் வந்துட்டு இதை ஆல்ரெடி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ஏர்னிங்கும் எடுத்திருக்கேன், ஓகேங்களா, இந்த மாதிரி டைப்பில். அந்த நீங்கள் வந்துட்டு கஸ்டமர் கேர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. ஸோ அந்த எப்போது வந்துட்டு இது ஆஃபரெல்லாம் விடுவாங்க அப்படின்றதெல்லாம் டவுட் இருக்குது உங்களுக்கு, அதெல்லாமே கேட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1000 to 2000 இன்வெஸ்ட் பண்ணிக்குவோம், ஓகேங்களா. ஸோ அட்வான்ஸாக அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த பேஜ் சேனல் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துவோம். அடுத்த பேஜ் நமக்கு இந்த மாதிரி வரும், ஓகேங்களா. இதில் வந்துட்டு பேடிஎம் வழியாக பே பண்ணிக்கோங்க. யூபிஐ, கூகுள் பே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன்பே வேண்டாம், ஓகேங்களா. பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்புட் 12 டிஜிட் யூடிஆர் நம்பர்னு இருக்கும் இல்லையா, அங்கே நம்பரை போட்டு சப்மிட் பண்ணி பே கொடுத்துருங்க, ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ஆட் ஆயிரும் அமௌண்ட்டு. இல்லை நீங்கள் யூடிஆர் கொடுத்து அந்த அமௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த அமௌண்ட்டை டேரெக்டாக வித்ரா பண்ண முடியாது. இந்த மாதிரி பேக்கேஜஸில் இன்வெஸ்ட் பண்ணி டபுள் பண்ணி வேணால் வித்ரா எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம டெசிக்னேட்டர்னு வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் அப்படின்ற கொடுத்து ஃபஸ்ட்டு இது இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் 477, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது அப்படியே எக்ஸ்க்ளூசிவ் வந்துட்டு இங்கே 240 இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இன்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துரும் அப்படின்னா இது வந்துட்டு அடுத்த நாள் நமக்கு வித்ராவலுக்கு வந்துடும். ஸோ மீதி பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும், ஓகேங்களா. இதில் ஒன்று பண்ணிட்டோம், இதில் ஒன்று பண்ணிட்டோம். ஸோ பெனிஃபிட்டில் நம்ம பண்ணணும், ஓகேங்களா. அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இதில் ஒரு வேளை ஆஃபர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், ஓகேங்களா. நான் வந்துட்டு சொல்லும்போது அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்து பெனிஃபிட் அப்படின்றதில் பை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அந்த டே முடியும் போது உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா வரும். அண்ட் தென் இந்த கமர்ஷியல் என்ஜின் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா
நமக்கு வந்துட்டு டேரெக்டாக வராது இந்த அமௌண்ட்டு. ஸோ அந்த 58 நாள் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு பெனிஃபிட் அப்படின்றது இருக்குது. ஒன்ஸ் நமக்கு இது என்ட்ரி ஃபீஸ் மாதிரி பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவும் பெனிஃபிட்டும் நம்ம லெவல் 1 எத்தனை வருதோ அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எக்கச்சக்கமாக இந்த இதில் ஆஃபர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் அப்படின்றத கிடைக்கும். ஓகேங்களா. அதே இந்த ஹோம் பேஜில் அப்படியே கீழே வரணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை காப்பி பண்ணி ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டெய்லி பார்த்திங்கன்னா அட்டனன்ஸ் இருக்குது. ஒரு 10 ரூபா அப்படின்றது டெய்லி இதுலேருந்து ஆட் ஆகும். ஸோ நாம் எதனா இன்வெஸ்ட் பண்ணுறக்கு அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படிங்கும்போது டெய்லி செக்இன் பண்ணி வச்சுட்டோம்னாலே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டு சேர்ந்துடும். அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து ஒரு 10 பேரை ஆக்டிவேட் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா டெய்லியும் இந்த 98 அப்படின்றது ரிவார்டாக வரும். ஓகேங்களா. 98 ரூபா அப்படின்றது டெய்லியும் நம்ம வித்ரா எடுத்துக்கலாம். வித்ராவல்னால் நம்ம வித்ராவலுக்கு வரும், அதை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து 30 பேரை இன்வைட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 298 அப்படின்ற மாதிரி டெய்லி ரிவார்டு. இது பார்த்திங்கன்னா டெய்லி ஆட் ஆகும். ஸோ ஓகேங்களா. இது வந்துட்டு நம்ம வித்ரா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த இது வந்துட்டு ரிவார்ட்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ டெய்லி இன்கம் அப்படின்றது கிடையாது இதில். ஸோ நாம் அந்த டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வித்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வித்ராவலுக்கு வந்தோம் அப்படின்னா மினிமம் வித்ராவல் 200, மினிமம் 200 ஃபுல் அமௌண்ட் வித்ரா எடுக்கணும். நீங்கள் பார்த்திங்கன்னா சைன்அப் பண்ண உடனே ட்ரேட் பாஸ்வேர்டு அப்படின்றது செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதே பேங்க் கார்டு இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் கார்டு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வித்ராவல் பேலன்ஸில் உங்களுக்கு அந்த டேஸ் முடிஞ்ச அமௌண்ட் ஆட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்துட்டு என்ட்ரு பண்ணி 200 என்ட்ரு பண்ணி இங்கே ட்ரேட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த இதில் நமக்கு 24 ஹவர்ஸ் அப்படின்றது வித்ராவல் டைமு. ஸோ அந்த டைமுக்குள்ளே நமக்கு அந்த வித்ராவல் அப்படின்றது வந்துடும். டெய்லி காலையில் 9:30லேருந்தே நீங்கள் வந்துட்டு வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு அவ்வளோதான். ஸோ இதில் வேறு எதனா டவுட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டு நமக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம்.